இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பானுமதி வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க வேண்டாம். அது முறை இல்லங்க. சரியோ தப்போ, இந்த வீட்டோட மூத்த மருமக பானுமதி. அதோட அவங்க உங்க அண்ணனோட மனைவி. மாமா இறந்துட்டாலும் அவருக்கான மரியாதை என் மனசுல அப்படியேதான் இருக்கு. பானுமதி என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், மாமாவுக்கான மரியாதையா நாம அந்த குடும்பத்துக்கு பத்திரிக்கை கொடுத்துதான் ஆகணும். சரி, ஏதோ செய். நீ சொல்றதும் சரிதான். என் மூத்த மகன் மேல உனக்கு இருக்கிற மரியாதையை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. ஆனா பானுமதி என் மூத்த மருமக மாதிரியா நடந்துக்கிறா. அது அவங்க குணம் அத்தை. அவங்க சரியா இல்லன்றதுக்காக நாம தப்பா நடந்துக்க முடியுமா? நம்ம கடமைய நாம செய்வோம் அத்தை. அடேங்கப்பா, பானுமதி அன்னைக்கு பத்திரிக்கை கொடுக்க போறீங்களா? இது கொஞ்சம் ஓவர் தான் அண்ணி. சிந்தாமணி, நீ கொஞ்சம் சுமாரு. சமந்தி, நாளையில இருந்தே பத்திரிக்கை கொடுக்கற வேலையை ஆரம்பிச்சிடலாமா? இப்பவே ரொம்ப லேட்டு தான் சம்பந்தி. இப்ப போய் பத்திரிக்கை கொடுத்தா கல்யாணத்துக்குன்னு 2 நாள் வச்சுக்கிட்டு இப்ப கூப்பிடுறேன்னு என் சொந்தக்காரங்களா சொல்லுவாங்க. நாளைக்கு கண்டிப்பா ஆரம்பிச்சிடலாம். அக்கா, இல்ல சும்மாதான் பாத்துட்டு இருந்தேன். அக்கா, ஏய் வர்ஷினி, நீ கல்யாண பொண்ணு, நீ இதுக்கெல்லாம் ஃபீல்லாம் பண்ணாத. இதெல்லாம் சும்மா நான் ஏதோ. அக்கா, உன் மனசுல இவ்ளோ வலிய வச்சுக்கிட்டுதான் எல்லாரும் முன்னாடியும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறியா? அதெல்லாம் இருந்துச்சு, அவ்வளவுதான். இப்பதான் எல்லாம் மாறி போச்சுல்ல. சும்மா பழைய ஞாபகத்துக்காக பாத்துட்டு இருந்தேன், அவ்வளவுதான். இங்க பாருக்கா, இந்த கல்யாணம் இந்த பத்திரிக்கையில இருக்கிற மாதிரி தான் நடக்கும். இப்ப என்ன நடந்தாலும் உனக்கும் விஷாலுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். உன் தங்கச்சி வர்ஷினி சொல்றேன், நீ நம்பிக்கையோட இரு. இந்த தடவை நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கும். கவலைப்படாத, ஓகேவா? விஷால், ஸ்ரேஜா, இதை தனியா வச்சுக்கோ. இதுல இசை பேர் இருக்கு. ஆமா, இதை நம்ம அப்படியே மாத்தி வச்சிடலாம். ஓகே, அந்த பத்திரிக்கை அங்க வச்சிருவோம். சூப்பர் ராகவ். வர்ஷினி, கல்யாண மண்டபத்துக்கு வர்ற வரைக்கும் யாருக்கும் தெரியாம பாத்துக்கணும், சரியா? சரி, ஒரு நிமிஷம் இரு. யாரும் இல்ல, வா. ஏய் வா வர்ஷினி, நீ உட்காரு முதல்ல. ஐயோ, எதுக்கடி இவ்ளோ அவசரப்படுத்துற? நீ பத்திரிக்கை பாருக்கா, பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவ. ஏய், என் தங்கச்சி கல்யாண பத்திரிக்கையை பார்த்து நான் சந்தோஷம் தாண்டி படுவேன். நீ முதல்ல பத்திரிக்கையை பாருக்கா. பாரு 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 பாரு. போ. வர்ஷினி, ஐயோ, ஏய் என்னடி இது? என்ன பண்ணி வச்சிருக்க? அப்போ இதெல்லாம் உன் வேலையா? விஷால் பக்கத்துல ஏன் கேக்க போகுது? ஏய் என்னடி இதெல்லாம்? இது நானும் யாரும் சேர்ந்து செஞ்ச வேலைதான். உனக்கும் விஷாலுக்கும் தான் கல்யாணம்.
அத்தை கையால பத்திரிக்கை வச்சுட்டு போறாங்க. அடுத்தடுத்து இதான் நடக்க போகுது. ஐயோ ஐயோ அப்போ அத்தை செக் பண்ணாம பழைய பத்திரிக்கை எடுத்துட்டு வந்து வச்சிட்டாங்களா? ஆமா, ஆனா இங்க மட்டும் வைக்கல, எல்லா இடத்துலயும் வைக்க போறாங்க. ஏன்னா கல்யாணம் இப்படிதான் நடக்க போகுது. ஏய் ஐயோ இதெல்லாம் சரியில்லடி. அத்தை பத்திரிக்கை எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாக போகுது. அக்கா, எந்த பிரச்சனையும் ஆகாதுக்கா. உனக்கும் விஷாலுக்கும் தான் நிச்சயம் ஆயிடுச்சே, அது ஊருக்கே தெரியும்ல. இசை தான் விஷால கட்டிக்க போற பொண்ணுன்னு, வர்ஷினி தான் ராகவ கட்டிக்க போற பொண்ணுன்னு. யாரும் இன்விடேஷனை பார்த்துட்டு வீட்ல கேட்க போறதும் இல்ல. நம்ம குடும்பத்துல நடக்கிற நல்ல காரியம் என்னதான் இருந்தாலும் குடும்பத்தோட மூத்த மருமகனி. இறந்து போன மாமா மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன்றது உனக்கே தெரியும். அவரோட குடும்பத்தை கூப்பிடாம என் பசங்களுக்கு கல்யாணம் வைக்க எனக்கு இஷ்டம் இல்ல. அதனாலதான் முறைப்படி நம்ம குடும்பத்துல இருந்து உன்னை அழைக்க வந்திருக்கேன். உன்ன மாதிரி கல்யாணத்துக்கு வர வேண்டான்னு நான் சொல்ல வரல. நீ உன் குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வரணும். என் 2 பசங்களையும் ஆசீர்வாதம் பண்ணணும். உண்மையிலேயே நீ மனசார திருந்திட்டனா கல்யாணத்துக்கு வா. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். போலாமா? ஏய், ஸ்ரீஜா, என்ன காரியம் பண்ணிருக்க? உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எதுக்கு பைசை அடிச்ச? என்ன அதட்டாதீங்க. இவ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க. அப்பதான் நான் எதுக்கு அடிச்சேன்னு உங்களுக்கே தெரியும். பத்திரிக்கையில என்ன? பாருங்க. விஷால், இசை,